இத்தனை ஆண்டு சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து சென்னைக்கு அப்புறம் கடலூர் தான் மீன்பிடி துறைமுகம். மெட்ராஸ்ல போனா அதுக்கப்புறம் மீன்பிடி துறைமுகமே கிடையாது. மீனவர்களுக்கு எப்ப பார்த்தாலும் வெட்டு குத்து. பாண்டிச்சேரிக்கு போனா அடி உத சண்டை, கடலூருக்கு போனா அவங்க சண்டையே பெரும் சண்டை. கடலூர்ல அந்த மீனவர்கள் பெரிய சண்டை, எங்கேயும் போக முடியாது. பல நாட்கள கோரிக்கை வச்சாங்க. ஆனா அம்மாவுடைய ஆட்சி, எடப்பாடி ஆட்சியில இங்க 250 கோடி ரூபாயில அழகன் குப்பத்துல மீன்பிடி துறைமுகத்தை கொடுத்து டெண்டர் விட்டு பணியை தொடங்கிய அரசு அம்மாவுடைய அரசு, எடப்பாடியார் அரசு. ஆனா நீங்க 4 வருஷம் என்ன ஆச்சு? ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது, அந்த வேலை நின்று போச்சு. இல்ல துறைமுகம் இல்ல. இது யாரும் சிந்திக்கணும்? இங்க இருக்கிற இந்த மீனவ சமுதாய மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். ஏதாவது சிறு சிறு கொலைகள் இருந்தால் அதை நிவர்த்தி செய்து அந்த திட்டத்தை நிறைவேற்றிருந்தா நீ நல்ல அரசு, நல்ல நிர்வாகி, நல்ல முதலமைச்சர். அதை விட்டுவிட்டு நுண்டி சாக்கை சொல்லிக் கொண்டு ஏதோ ஒரு காரணம் சொல்லி அந்த திட்டத்தை இன்றைக்கு நிறைவேற்றாமல் நிறுத்தியிருக்கிறது இந்த திமுக அரசு. மீனவ சமுதாய மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும்.